அட்டமி நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த அட்டமி என்பது உண்மையிலேயே சிறந்த நாள் என்பதை அன்பர்கள் சைவர்கள் மனதில் வைத்து கொள்ளணும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம இந்த சோதிடத்தின் அடிப்படையில் 8ஆம் நாளை புறக்கணிப்பதே பழக்கமாக கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் கருதி இருக்கிறோம். அது நமக்குள்ள ஒரு பழக்கம் வழக்கமாகி வழக்கம் பழக்கமாக நிற்கிது. அதை என்னத்தை தான் நீங்கள் சொன்னாலும் அட்டமி நவமின்னா தொடாத அப்படின்ட்டுருவாங்க. ஒரே ஒரு பரிசோதனைக்காக ஏதாவது ஒரு செயலை அட்டமி நாளில் தொடங்கி பாருங்கள், தடையில்லாமல் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். தடையில்லாமல் நடைபெறும். நீங்கள் எண்களிலேயே 8க்குரிய சிறப்பு வேறு எந்த எண்ணுக்குமே கிடையாது. ஒரு எண்ணை எழுதுகிற பொழுது 1 அப்படின்னா மேலேருந்து கீழே வரும் அந்த கோடு 1, 2ன்னு போட்டால் அப்படி கொண்டு வந்து இப்படி முடிக்கணும் 2ன்னு, 3, 4, 5, 6, 7, 9 எல்லாமே பாருங்கள் மேலே தொடங்கி கீழே தான் முடியும். 8 மட்டும்தான் மேலே தொடங்கி மேலேயே முடியும். எனவே வாழ்க்கையில் 8 இன்றியமையாதது. இறைவன் எண்குணத்தான். இறைவன் 8 குணம் உடையவன். 8 கொண்டாதமை தொட்டு கொண்டார் என்று உந்தி வர என்பது ஞான சாத்திரம். எனவே 8 தனிச்சிறப்புக்குரியது. அதனால் அட்டமூர்த்தமாக இறைவன் இருக்கிறான். இறைவனை சொல்லும்போது அட்டமூர்த்தமாக இருக்கிறான். அட்ட வீரட்ட தலங்கள், அட்டமூர்த்தங்கள் என்று 8க்கு தனிச்சிறப்புகள் நிரம்ப இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்கிருந்து நிறைய பேர் காசிக்கு போவது பழக்கமாக கொண்டிருப்பீங்க. பல பேரும் சென்று கொண்டிருப்பீங்க, அடியார்களும் செல்வோம். அங்கே காசி புராணத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அட்டமி நாள் தான் அந்த புராணத்தில் மிகச்சிறப்பாக போற்றப்பெறுகிறது என்பதை காசி புராணம் படித்தீர்களானால் உணரலாம். எனவே 8ஆம் நாள் விருப்பமான நாள் என்று கருதினீங்கன்னா நிச்சயமாக அந்த செயல் அடுத்தடுத்து வெற்றியை கொடுப்பதை அனுகூலமாக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். ஏன்னா இந்த 8ஆம் நாளைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் காட்டார். அட்டமி நாள் காணாதே போதியோ பூம்பாவாய்